எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை மிகுந்த உற்சாகத்தோடு வரவேற்கிறேன். வணக்கம். நீங்க எப்போவாவது ரொம்ப உத்வேகத்தோட காலையில சீக்கிரமா எழுந்து யூடியூப்ல ஒரு வீடியோவை பார்த்து மூச்சு பயிற்சி செய்ய முயற்சி பண்ணிருக்கீங்களா? நிறைய பேர் பண்றதுதான் இது. ஆமா, அதாவது நல்லா மூச்சை உள்ள இழுத்து கொஞ்ச நேரம் அடக்கி அப்புறம் மெதுவா வெளியே விட்டு இப்படி செஞ்சா ஒரு பெரிய புத்துணர்ச்சி கிடைக்கும்னு எதிர்பார்த்து செஞ்சிருப்பீங்க. கண்டிப்பா. அன்னைக்கு நாள் முழுக்க ரொம்ப ஆக்டிவா இருக்கலான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா பயிற்சி முடிஞ்சதும் ஒரு விதமான சோர்வோ தலைவலியோ இல்ல எதிர்பார்த்த பலன் கிடைக்காம ஒரு குழப்பமோ உங்களுக்கு வந்திருக்கா? வந்திருக்கும். நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு. என்னடா இது, எல்லாரும் பிராணாயாமம் செஞ்சா சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா நமக்கு மட்டும் ஏன் இப்படி டல்லா இருக்குன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஆமா. அப்படியானால் கவலைப்படவே வேண்டாம். நீங்க மட்டும் தனியாள் இல்ல. ஏன்னா அதற்கான விடை நீங்க இழுக்கிற மூச்சில் இல்ல. கரெக்ட். அது நீங்க தினமும் சாப்பிடுற உங்க தட்டில் இருக்கு. 100க்கு 100 உண்மை அது. இப்போ நாம பொதுவா மூச்சு பயிற்சின்னு சொன்ன உடனே அது வெறும் நுரையீரல சுருக்கி விரிவடைய சேர ஒரு தசை பயிற்சின்னு மட்டும்தான் நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற ஆதார குறிப்புகள், அதாவது உடல் தூய்மை மற்றும் பிராணாயாமத்தின் அடிப்படை விதிகள் பத்தின குறிப்புகள் இத முற்றுமுழுதாக மறுக்குது. அப்படியா? ஆமா. மூச்சு பயிற்சிக்கு முன்னாடி நம்ம உடலை, குறிப்பா சொல்லணும்னா நம்ம செரிமான மண்டலத்தை, நம்ம குடலை எப்படி தயார்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான விஷயத்தை நோக்கி தான் இன்னைக்கு நம்ம போக போறோம். சரி, இத விரிவாக பார்ப்போம். ஏன்னா என் மூச்சுக்கும் என் செரிமானத்துக்கும் என்ன சம்பந்தம் நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. நியாயமான கேள்விதான். இத ஒரு அன்றாட உதாரணத்தோட ஒப்பிட்டு பார்க்கலாமே. இப்போ நீங்க ஒரு பிரம்மாண்டமான ரொம்ப அழகான ஒரு கட்டிடத்தை கட்ட போறீங்கன்னு வச்சுப்போம். ஓகே. அந்த கட்டிடத்தோட டிசைன் வேர்ல்டு கிளாஸா இருக்கலாம், பயன்படுத்துற பொருட்க எல்லாம் ரொம்ப உயர்தரமானதா இருக்கலாம். ஆனா அந்த கட்டிடத்தோட அஸ்திவாரம் உறுதியா இல்லைன்னா என்ன ஆகும்? கண்டிப்பா சரிஞ்சு விழுந்துரும். அதான், சின்னதா ஒரு அதிர்வு வந்தா கூட மொத்தமா விழுந்துடாதா? அஸ்திவாரம் இல்லாம ஒரு கட்டிடத்தை எழுப்பவே முடியாது இல்லையா? முடியாது. அதே போலதான் நம்ம உடலை தயார்படுத்தாம செய்யப்படுற மூச்சு பயிற்சியும் அப்படின்னு இந்த குறிப்புகள் சொல்லுது. பதஞ்சலி முனிவரோட அஷ்டாங்க யோகத்தை பற்றி படிக்கும்போது இது இன்னும் ரொம்ப தெளிவா விளங்குது. நீங்க சொன்ன இந்த அஸ்திவாரம் அப்படிங்கிற வார்த்தை தான் இங்க ரொம்ப முக்கியம். பாத்தீங்கன்னா பதஞ்சலி முனிவரோட அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிறது 8 அங்கங்களை கொண்ட ஒரு முழுமையான அறிவியல். ஆமா, 8 படிகள். ஆனா இன்னைக்கு நம்ம சமூகத்துல பலரும் என்ன செய்யறாங்க? காலையில எழுந்து உடனே நேரடியா பாய போட்டு உட்கார்ந்து மூச்சு பயிற்சியில குதிச்சிடுறாங்க. ஒரு ஷார்ட்கட் தேடுற மனநிலை. கரெக்ட். ஆனா பதஞ்சலியோட வழிகாட்டுதலின்படி பார்த்தா பிராணாயாமம் அப்படிங்கிறது முதல் படி கிடையவே கிடையாது. அது 4வது படி. ஒரு நிமிஷம் இருங்க, 4வது படியா? ஆமா. இத நாம ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். அவர் முதல் படியா இயமம் அப்படின்னு சொல்றாரு. இயமம்னா? அதாவது சமூக ஒழுக்கம், அகிம்சை, வாய்மை, இது மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கிறது. ஓகே. 2வது படி நியமம். இது தனி மனித ஒழுக்கம் மற்றும் தூய்மையை குறிக்குது. 3வது படி ஆசனம். அதாவது உடலை ஒரு குறிப்பிட்ட நிலையில ரொம்ப உறுதியா நிறுத்துறது. இந்த 3 படிகளையும் முறையா கடந்து வந்த பிறகுதான் அப்புறம்தான் மூச்சு பயிற்சியே வருதா? ஆமா, 4வது படியான பிராணாயாமம் அல்லது மூச்சை கட்டுப்படுத்துற பயிற்சி வருது. கொஞ்சம் இருங்க. அப்போ நாம முதல் 3 படிகளை பத்தி கவலையே படாம நேரடியான 4வது படிக்கு தாவ முயல்கிறோம். அதுதான் நம்ம செய்யற மிகப்பெரிய தப்புன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. எந்த ஒரு அடிப்படையும் இல்லாம நேரடியா 4வது மாடிக்கு ஜம்ப் பண்ண நினைக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமோ அதுபோலதான் இதுவும். இதுல எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க குறிப்பிட்ட அந்த 2வது படியான நியமம் என்பதை பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமா பேசலாம்னு நினைக்கிறேன். தாராளமா. ஏன்னா அந்த நியமத்துல சௌச்சம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. குறிப்புகளை பார்க்கும்போது சௌச்சம்னா உள்ளும் புறமும் தூய்மையாக இருப்பது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா. இப்போ புற தூய்மை அப்படிங்கறது நாம தினமும் சோப்பு போட்டு குளிக்கிறது, சுத்தமான துணிகளை உடுத்துறதுன்னு ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த அகத்தூய்மை அல்லது உள்ளே தூய்மையாக இருப்பதுனா என்ன? இது ஒரு நல்ல கேள்வி. தினமும் காலையில 1 லிட்டர் சுடுதண்ணி குடிக்கிறதா? இது எப்படி ஒரு சாதாரண மனுஷன் நடைமுறையில அடைய முடியும்? இந்த இடத்துல நாம எழுப்ப வேண்டிய மிக முக்கியமான கேள்வி இதுதான். அகத்தூய்மைனா வெறும் தண்ணீரை குடிச்சு உடலை சுத்தப்படுத்துறது கிடையாது. வேற என்ன? அகத்தூய்மைக்கு மிக அடிப்படையான விஷயம் மிதாகாரம்.
மிதாகாரம். அதாவது மிதமான மற்றும் தூய்மையான உணவு. நாம தினமும் சாப்பிடுற உணவு தான் நம்ம உடலோட உள்ளுறுப்புகளை, குறிப்பா நம்ம குடலை சுத்தமா வச்சுக்கணுமா இல்லையாங்கிறத தீர்மானிக்குது. ஓஹோ. எண்ணெயில் பொரித்த உணவுகள், வறுத்த உணவுகள், செரிப்பதற்கு ரொம்பவும் கடினமான மாமிச உணவுகள், இதையெல்லாம் தவிர்த்து விட வேண்டும் அப்படின்னு தொன்மையான குறிப்புகள் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. ஏன் இப்படி சொல்றாங்க? ஏன்னா எளிதில் செரிமானமாகக்கூடிய இயற்கையான காய்கறிகள், பழங்களை நாம எடுத்துக்கும் போது மட்டும்தான் நம்ம உடலுக்குள்ள கழிவுகள் தேங்குவதில்லை. புரியுது. இந்த மிதாகாரத்தை, உணவு ஒழுக்கத்தை ஒரு வாழ்க்கை முறையா நம்ம கடைபிடிச்ச பின்னால தான் நம்ம உடலும் சரி, நம்ம உடலுக்குள் ஓடுகின்ற நாடிகளும் சரி, மூச்சு பயிற்சியை ஏத்துக்கிற தகுதியை பெறுது. நாடிகள் தகுதி பெறுது. ஓகே. இப்போ ஒரு பாத்திரத்துல நிறைய குப்பைகள் இருக்குன்னு வச்சுப்போம். சரி. அதுல கொண்டு போய் சுத்தமான ஒரு தண்ணியை ஊத்துனா என்ன ஆகும்? அந்த தண்ணியும் சேர்ந்து குப்பையா தான் மாறும். ஆமா, அழுக்காயிடும். அதே போலதான் கழிவுகள் தேங்கியிருக்கிற ஒரு உடம்புல தூய்மையான பிராணசக்தியை காத்த நிரப்பவே முடியாது. Here is where it gets really interesting. இங்க தான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. எப்படி சொல்றீங்க? இப்போ நீங்க சொல்றது கேட்டா எனக்கு கொஞ்சம் பிராக்டிக்கலான ஒரு கேள்வி வருது. சொல்லுங்க. நாம தினமும் காய்கறிகள், பழங்கள் மட்டும்தான் சாப்பிடணும்னா அது ரொம்ப கஷ்டமாச்சே. ஒருவேளை நேயர்களாகிய நாம யாராவது, எனக்கு இந்த உணவு ஒழுக்கமெல்லாம் செட் ஆகாதுப்பா, நான் நேத்து நைட்டு நல்ல ஒரு பிடி பிரியாணி சாப்பிட்டேன், அப்புறம் கொஞ்சம் எண்ணெயில பொரிச்ச சிக்கன் சாப்பிட்டேன், ஆனா இன்னைக்கு காலையில நான் என்னோட மூச்சு பயிற்சி ரொம்ப சின்சியரா பண்ணுவேன்னு நேரடியா களத்துல இறங்குனா அவங்க உடம்புக்குள்ள உண்மையிலேயே என்ன நடக்கும்? அது மூச்சு பயிற்சி செய்யறதுனால அட்லீஸ்ட் கொஞ்சமாவது உடம்புக்கு நல்லது நடக்குமா, இல்ல இதுல ஏதாவது விபரீதம் இருக்கா? இது ஒரு அருமையான கேள்வி. இந்த சந்தேகத்துக்கான விடையை நாம திருமூலரோட தத்துவத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். திருமூலர் என்ன சொல்றாரு? திருமூலர் தன்னோட திருமந்திரத்துல ரொம்ப அழகாவும் அதே சமயம் ரொம்ப அழுத்தமாகவும் ஒரு வரியை பதிவு செஞ்சிருக்காரு. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். அதாவது இந்த உடல் அப்படிங்கிற கருவி அழிஞ்சா உள்ளே இருக்கிற உயிர் அப்படிங்கிற தத்துவமும் அழிஞ்சிடும். அதனால உடலை ரொம்ப கவனமா, பாதுகாப்பா பேணி காக்க வேண்டியது நம்மோட முதல் கடமை. கண்டிப்பா. திருமூலரோ அல்லது மற்ற சித்தர்களோ எடுத்த உடனே மூச்சு பயிற்சி செய்யுங்கன்னு சொல்லவே இல்லை. நீங்க சொன்ன அந்த பிரியாணி உதாரணத்தையும் எடுத்துப்போம். சரி. ராத்திரி சாப்பிட்ட செரிக்காத உணவும் மலமும் குடல்ல அப்படியே கழிவுகளா தேங்கி இருக்கிற ஒரு நிலையில காலையில எழுந்து நீங்க பலவந்தமா மூச்சை உள்ள இழுத்து பிராணாயாமம் செஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? உள்ளே ஒரு மாபெரும் உயிரியல் போராட்டமே நடக்கும். உயிரியல் போராட்டம்னா பிசிக்கலா நம்ம உடம்புக்குள்ள என்ன நடக்கும்னு கொஞ்சம் எளிமையா நம்ம நேயர்களுக்கு புரியும்படி விளக்க முடியுமா? நீங்க அந்த வாயுக்கள் பத்தி ஏதோ சொல்ல வந்தீங்களே. கண்டிப்பா. இப்ப நம்ம உடம்புல கண்ணுக்கு தெரியாத பலவிதமான வாயுக்கள், அதாவது எனர்ஜி ஃபோர்சஸ் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஓகே. அதுல ரொம்ப முக்கியமானது அபான வாயு. இதோட இயல்பு என்னன்னா, இது கீழ் நோக்கி செல்லக்கூடிய ஒரு வாயு. கீழ் நோக்கி போகும். ஆமா, நம்ம உடம்புல உருவாகிற கழிவுகளை மலக்குடல் வழியாகவும் சிறுநீர் வழியாகவும் வெளியேற்றுவதுதான் இதோட முக்கியமான வேலை. இப்போ நீங்க குடலை சுத்தப்படுத்தாம நேத்து சாப்பிட்ட பிரியாணி கழிவுகள் எல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு பிராணாயாமம் செஞ்சு மூச்சை வேகமா உள்ள இழுத்து தள்ளும்போது என்ன ஆகும்? என்ன ஆகும்? கீழ் நோக்கி போக வேண்டிய இந்த அபான வாயு அந்த அழுத்தத்தினால அப்படியே மேல் நோக்கி தள்ளப்படும். ஓ, அப்போ நேரா வெளியே போக வேண்டிய எனர்ஜி ரிவர்ஸ்ல மேல ஏறும்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. இயற்கையாக கீழ் நோக்கி பயணிக்க வேண்டிய ஒரு விசை மேல் நோக்கி திரும்பும்போது அது உடல்ல இருக்கிற மற்ற முக்கிய வாயுக்களோட கடுமையா முரண்படும். எந்த வாயுக்களோட? முக்கியமா பிராணன் மற்றும் வியானன் ஆகிய வாயுக்களோட. இங்க நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடுறேன். சொல்லுங்க. பிராணன் அப்படிங்கிறது நம்ம உயிர் சக்தியை உள்வாங்கும் மூச்சை குறிக்கிற ஒரு வாயு. வியானன் அப்படிங்கிறது நம்ம உடம்பு முழுக்க ரத்த ஓட்டத்தையும் சக்தியையும் சமமா பரவ செய்யற வாயு. ஓகே, பிராணன் உள்ள வருது, வியானன் பரவுது. ஆமா. இன்னொன்னு, நாடிகள் அப்படிங்கிற வார்த்தையை பத்தி குறிப்புகள்ல சொல்லப்பட்டிருக்கு. நாடிகள்னா ஏதோ மாயாஜாலமான ஒரு விஷயம்னு நினைக்க வேண்டாம். அப்புறம் என்னது அது? அது நம்ம உடம்புல இருக்கிற நுண்ணிய எனர்ஜி ஹைவேஸ் அல்லது எலக்ட்ரிக்கல் வயர்கள் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். புரிஞ்சுது. இப்போ கழிவுகள் வெளியேற முடியாம அபான வாயு மேல் நோக்கி வந்து உள்ள இழுக்கப்படுற பிராணவாயுவோட மோதும்போது அது ஒரு பெரிய ஷார்ட் சர்க்கியூட்டை உருவாக்குது. ஷார்ட் சர்க்கியூட். இத புரிஞ்சுக்க 2 எதிரெதிர் ரயில்கள் ஒரே தண்டவாளத்துல அதிவேகமா வந்து மோதிக்கொள்வதை கற்பனை செஞ்சு பாருங்க. ஐயையோ. அதுபோல ஒரு மாபெரும் மோதல் தான் நம்ம உடம்புக்குள்ள அந்த நாடிகளுக்குள்ள நடக்கும். கேட்கவே கொஞ்சம் பகீர்னு இருக்கே. இப்படி வாயுக்கள் முரண்பட்டா ரயில்கள் மோதுற மாதிரி ஒரு எஃபெக்ட் நம்ம நாடிகள்ல நடந்தா அதோட விளைவு என்னவா இருக்கும்? அதோட விளைவு என்னன்னா, நீங்க உங்க உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், மனசுக்கு அமைதி கிடைக்கும்னு நினைச்சு
மூச்சு பயிற்சி செஞ்சிருப்பீங்க. ஆனா நடக்கிறது நேர்மாறா இருக்கும். நெகட்டிவா நடக்கும். ஆமா, நன்மைகளுக்கு பதிலா உடம்புல புது புது நோய்கள் தான் பெருகும். செரிமான கோளாறுகள் உருவாகும். தாங்க முடியாத வாயு தொல்லை, நெஞ்செரிச்சல், தலைவலி. தலைவலி கூட வருமா? கண்டிப்பா. ஏன், சில சமயம் அதீத சோர்வு கூட வந்துடும். இதனால தான் நம்ம ஆதார குறிப்புகள் மீண்டும் மீண்டும் ஒரு மாபெரும் எச்சரிக்கையை முன்வைக்கின்றன. என்ன எச்சரிக்கை அது? நாடிகளை சுத்தப்படுத்திய பிறகே காற்றை உள்ளே செலுத்த வேண்டும். கழிவுகள் இருக்கிற உடம்புல அடைப்பட்டிருக்கிற நாடிகளுக்குள்ள காற்றை அழுத்தி அடைப்பது அப்படிங்கிறது கொஞ்சமும் பாதுகாப்பற்றது. அது நம்ம ஆரோக்கியத்துக்கு நாமே வச்சுக்கிற ஒரு கண்ணி வெடியை போன்றது. பிசிக்கலா இன்னொரு விஷயமும் எனக்கு தோணுது. குடல்ல உணவு அப்படியே அடைச்சுக்கிட்டு வயிறு உப்பசமா இருக்கும்போது நம்மளால எப்படி ஆழமா மூச்சு விட முடியும்? ஆமா, உள்ளே இருக்கிற உதரவிதானம், அதாவது டயாஃப்ரம் விரிவடைய இடம் வேண்டாமா? மிக சரியான பாயிண்ட் இது. அனாட்டமி படி பார்த்தாலே உங்க வயிறு சிரிக்காத உணவால நிரம்பி ப்ளோட்டிங் ஆகிருக்கும்போது உங்க டயாஃப்ரம் கீழ்நோக்கி விரியறதுக்கு இடமே இருக்காது. இடம் இருக்காது. ஆமா. அப்படி இருக்கும்போது நீங்க ஜோர செஞ்சு மூச்சை இழுத்தா அது நுரையீரலையும் இருதயத்தையும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணும். சோ சயின்ஸ் படியும் இது தப்பு, சித்தாந்தப்படியும் இது ரொம்ப ரொம்ப தப்பு. இது உண்மையிலே பலரும் அறியாத ஆனா ரொம்பவும் அவசியமான ஒரு எச்சரிக்கை. ஆமா, சரி, இதுவரைக்கும் நாம பதஞ்சலி முனிவர், திருமூலர், நாடிகள், அபான வாயுன்னு இந்திய தத்துவங்கள், கீழ்திசை அறிவியலை பத்தி பேசணும். நேயர்களாகிய உங்களுக்கு இப்போ ஒரு நியாயமான கேள்வி வரலாம். என்ன கேள்வி? இது வெறும் நம்ம ஒரு சித்தாந்தம் மட்டும்தானா? அல்லது உலகளாவிய அளவுல உடலியல் அறிவியலை வேற யாராவது உறுதிப்படுத்தியிருக்காங்களா? ஏன்னா சயின்ஸ்னு வந்துட்டு அது உலகத்துக்கே பொதுவானதா இருக்கணும் இல்லையா? கண்டிப்பா. இதுல ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னவென்றால், நீங்க கேட்ட அதே கேள்விய மேற்கத்திய உலகமும் தனக்குள்ள கேட்டு அதற்கான விடையையும் ரொம்ப தெளிவா கண்டறிஞ்சிருக்கு. ஓ, வெஸ்டர்ன் உலகத்திலேயுமா? ஆமா, நம்ம குறிப்புகள்ல அர்னால்ட் ஹெரட் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் அறிஞரை பத்தி ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லப்பட்டிருக்கு. அர்னால்ட் ஹெரட். அவரோட தத்துவம் சளியற்ற உணவு முறை, அதாவது ஆங்கிலத்துல மியூக்கஸ்லெஸ் டயட் அப்படின்னு அழைக்கப்படுது. சளியற்ற உணவு முறை. திருமூலரும் பதஞ்சலியும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எந்த உண்மையை சொன்னாங்களோ அதத்தான் அர்னால்ட் ஹெரட் 20ஆம் நூற்றாண்டுல வேறு வார்த்தைகள்ல மிக துல்லியமா சொல்றாரு. என்ன சொல்றார் அவரு? அவர் மனித உடலை ஒரு ஏர் மெஷின், அதாவது ஒரு காற்று இயந்திரம்னு உருவகப்படுத்துறாரு. ஏர் மெஷின். இந்த வார்த்தை ரொம்ப கேட்சியா, புரிஞ்சுக்க எளிமையா இருக்கு. அதாவது நம்ம உடம்பு வெறும் காத்துல இயங்குற ஒரு என்ஜின் மாதிரி அப்படின்னு சொல்றாராம். ஆமா, ஒரு இயந்திரம், குறிப்பா காத்துல இயங்குற ஒரு இயந்திரம் ரொம்ப சீரா இயங்கணும்னா அதனுள்ளே இருக்கிற குழாய்களிலோ அல்லது பில்டர்களிலோ எந்த விதமான அடைப்பும் இருக்கக்கூடாது. ஆமா, அடைப்பு இருந்தா என்ஜின் தெளரும். அர்னால்ட் ஹெரட் என்ன சொல்றாருன்னா, நாம சாப்பிட்ற பொருந்தாத உணவுகள், அதாவது மாவுச்சத்து அதிகமா இருக்கிற உணவுகள், கொழுப்பு நிறைந்த கடினமான உணவுகள், பால் பொருட்கள், இவை எல்லாமே செரிமானமாகும் போது நம்ம உடலுக்குள்ள சளியை உருவாக்குது. சளி, அதாவது மியூக்கஸ். ஆமா, இந்த சளி என்ன பண்ணும்னா நம்ம நாடிகளிலும் சுவாச பாதையிலும் குடலிலும் ஒரு விதமான ஒட்டும் தன்மையுள்ள தடையாக, ஒரு அடைப்பாக மாறி ஒட்டிக்கும். ஓஹோ. இப்போ ஒரு ஏர் ஃபில்டர்ல டஸ்ட் போய் அடைச்சுக்கிட்டா காத்து எப்படி உள்ளே வராதோ அதே போல இந்த சளி அடைச்சுக்கிட்ட உடம்புல நீங்க மூச்சு பயிற்சி செஞ்சா காத்து முழுமையே உள்ளே போகாது. கரெக்ட். அதனால இந்த சளியை உருவாக்குற உணவுகளை முற்று முழுதாக தவிர்த்துவிட்டு எளிதில் செரிக்கக்கூடிய தூய்மையான காய்கறிகள், நீர்ச்சத்து நிறைந்த பழங்கள் மூலமா உடலை தூய்மைப்படுத்தணும்னு அவர் சொல்றாரு. ஓகே. அப்படி அடைப்புகள் இல்லாமல் தூய்மைப்படுத்திய பிறகே இந்த உடலாகிய ஏர் மிஷனில் பிராணசக்தி எந்தவித தடையும் இன்றி சீராக பாயும் அப்படிங்கிறது அவரோட ஆணித்தரமான கருத்து. கிழக்கு மற்றும் மேற்கு தத்துவங்களுக்கு இடையே இருக்கிற இந்த ஒற்றுமை உண்மையிலே வியக்க வைக்குது. ஆமா, ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இது. அங்கே இந்திய சித்தர்கள் கழிவுகள் என்றும் நாடி சுத்தி என்றும் எதை சொன்னாங்களோ அதைத்தான் இவர் சயின்டிபிக்கா சளி என்றும் ஏர் மெஷின் என்றும் சொல்லியிருக்காரு. ரெண்டு பேருமே ஒருவரை ஒருவர் சந்திக்காமலேயே ஒரே இலக்கத்தான் நோக்கி பயணிச்சிருக்காங்க. இத படிக்கும்போது குறிப்புகள்ல வள்ளலார் பற்றியும் ஒரு அருமையான பார்வை கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? அவரும் இதே விஷயத்தை தான் சொல்றாரா? ஆமா, வள்ளல் பெருமானின் பார்வையும் இதோட அச்சு அசலாக பொருந்தி போகுது. அவர் இதையே ஜீவகாருண்ய ஒழுக்கம் மற்றும் சுத்த சாத்விக உணவு அப்படின்னு ரொம்ப வலியுறுத்தி சொல்றார். சுத்த சாத்விக உணவு, பிற உயிர்களுக்கு தீங்கு விளைவிக்காத அகிம்சை அடிப்படையிலான செரிப்பதற்கு மிக மிக எளிமையான உணவுதான் சுத்த சாத்விக உணவு. சித்தர்கள் மற்றும் வள்ளலாரின் இறுதியான முடிவான கருத்து என்னவென்றால், மனித உடலை ஒரு ஒளி தேகமாக மாற்றுவதுதான். ஒளி தேகம். அப்படி ஒரு மிக உயர்ந்த நிலையை, ஒரு ஒளி உடலை அடைய வேண்டுமென்றால்
அதற்கு அகிம்சையும் தூய்மையான உணவும் கட்டாயம் என்பது அவங்களோட ஆழமான நம்பிக்கை. உணவில் தூய்மை இல்லாமல் மூச்சில் தூய்மை வராது. மூச்சில் தூய்மை இல்லாமல் உடல் ஒளியாக மாறாது. கொஞ்சம் இருங்க, இந்த ஒளி தேகமாகிறது இருக்கட்டும். சரி, நேர்களாகிய நாம இத கேட்கும்போது கொஞ்சம் யதார்த்தமா யோசிப்போம். நாமெல்லாம் உடனடியாக போய் காட்டுல உட்கார்ந்து தியானம் செஞ்சு பிரகாசிக்கிற ஒளி தேகத்தை பெறப்போதில்ல. ஆமா, அது கொஞ்சம் கஷ்டம்தான். நாமெல்லாம் தினமும் ஆபீஸ் போகணும், டிராஃபிக்ல வண்டி ஓட்டணும், ஃபேமிலிய பாத்துக்கணும், காலையில அவசரமா லஞ்ச் பாக்ஸ் கட்டணும். நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும்போது இந்த ஒளி தேகம் மாதிரியான ஆழமான தத்துவங்கள் ஒரு சாதாரண மனுஷனுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும்? நான் ஒரு நார்மல் மனுஷன், எனக்கு இதனால என்ன லாபம்னு யாராவது கேட்டா அவங்களுக்கு நாம என்ன பதில் சொல்றது? இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நேயர்களும் இதைத்தான் யோசிப்பாங்க. நாம இந்த தத்துவத்தை மிகப்பெரிய ஆன்மீக சித்தாந்தத்தோட மட்டுமே பிணைத்து பார்க்க வேண்டியதில்லை. அப்புறம் எப்படி பாக்குறது? வள்ளலார் சொல்ற இந்த ஒளி அப்படிங்கிறது லேசான தன்மை, அதாவது ஆங்கிலத்துல லைட்னஸ் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓ, லைட்னஸ். உடம்புல எந்த ஒரு மந்தத்தன்மையோ சோர்வும் இல்லாம ரொம்ப ஆக்டிவா இருக்கிறது. நாம ஞானிகளை போல உடலை ஒளியாக மாத்தலைன்னா கூட குறைஞ்சபட்சம் காலையில எழுந்தா ஒரு பிரிஸ்கான ஆரோக்கியமான நோயற்ற சாதாரண வாழ்க்கையாவது வாழணும் இல்லையா? கண்டிப்பா. அதற்கு இந்த தயாரிப்பு நிலை, அதாவது ப்ரிப்பரேஷன் ஃபேஸ் ரொம்ப அவசியம். நீங்க மூச்சு பயிற்சி மூலமா உங்க வேலை பழுவ, மன அழுத்தத்தை குறைக்கவோ அல்லது உங்களின் தினசரி சோர்வை நீக்கவோ விரும்பினால் அதற்கு அடிப்படையாக உங்களோட குடல் சுத்தமா இருக்கணும். குறைந்த அளவிலான எளிதில் செரிமானமாகும் சாத்விக உணவை உண்பதே அதற்கான முதல் அடிப்படை தேவை. ஓகே. உங்க குடல்ல போராட்டம் நடக்காத வரைக்கும் உங்க மூளை ரொம்ப தெளிவா வேலை செய்யும். சோ நீங்க ஆன்மீகவாதியா இருந்தாலும் சரி, இல்ல ஐடி கம்பெனில வேலை பார்க்கறவரா இருந்தாலும் சரி, உங்க உடலை உள்ளே இருந்து தயார்படுத்துங்க அப்படிங்கறதான் இதோட நடைமுறை பயன்பாடு. ரொம்ப பிராக்டிக்கலா தெளிவா சொன்னீங்க. இந்த விவாதம் மூலமா எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. என்ன புரியுது? மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது ஒரு தனித்த செயல் கிடையாது. காலையில 10 நிமிஷம் பாயில உட்கார்ந்து செய்யற வேலை இல்லாது. அது நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கை முறையோட, குறிப்பா நம்ம உணவு முறையோட ஒரு தொடர்ச்சி. மிகச்சரியான புரிதல். இன்றைய இந்த ஆழமான அலசல்ல நாம விவாதித்தத ஒரு சுருக்கமா நேயர்களின் நினைவுக்கு கொண்டு வர நான் விரும்புறேன். நாம பார்த்தது 3 முக்கிய படிகள் தான். சொல்லுங்க. படி 1, உணவு ஒழுக்கம். அர்னால்ட் எரட் சொன்ன மாதிரி மிதமான, எளிதில் செரிக்கும், உடம்புல சழிய உருவாக்காத காய்கறிகள், பழங்கள் நிறைந்த உணவை சாப்பிடுறது. ஆமா. படி 2, குடல் தூய்மை. திருமூலர் சொன்ன மாதிரி உடலுக்குள்ள எந்தவிதமான கழிவுகளும் மலமும் தேங்காம பார்த்துக்கொள்வது. இதன் மூலம் நம்ம நாடிகளை அடைப்புகள் இல்லாம வச்சுக்கிறது. கரெக்ட். படி 3, அதன் பிறகே பிராணாயாமம் எனப்படும் மூச்சு பயிற்சியை செய்வது. எக்ஸாக்ட்லி. இந்த வரிசைய மாத்தி நேரடியா 3வது படிக்கு தாவினா உள்ளே வாயுக்களுக்கிடையே போர் நடக்கும், அது நன்மையை விட தீமையையே விளைவிக்கும் அப்படிங்கறத ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிட்டோம். இத நாம ரொம்ப ஆழமா பார்க்கும்போது இயற்கையோட வடிவமைப்பு எவ்வளவு நுட்பமானது, எவ்வளவு இன்டர் கனெக்டட் அப்படிங்கிறது புரியுது. ஆமா. நாம பல நேரங்கள்ல நம்மளோட ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு வெளியில எங்கேயோ தீர்வுகளை தேடிட்டு இருக்கோம். ஆனா விடை நம்ம அன்றாட பழக்க வழக்கங்களுக்குள்ளேயே மறைஞ்சிருக்கு. இந்த உடலை ஒரு அற்புதமான இயந்திரமா மதித்து, ஒரு ஏர் மிஷினா பார்த்து, அதுக்கு தேவையான சரியான தூய்மையான எரிபொருளை கொடுப்பதுதான் நம்ம முதல் கடமை. அதை செஞ்சாலே பாதி உடல் மற்றும் மனநோய்கள் நம்மை விட்டு விலகிடும். கண்டிப்பா. எந்த ஒரு மெஷினுக்கும் சர்வீஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபில்டரை கிளீன் பண்றது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் இதுவும். ரொம்ப சரியான உதாரணம். சரி, நிகழ்ச்சி முடிவுக்கு வரும் இந்த நிலையில நேர்களாகிய உங்களுக்கு ஆழமாக சிந்திப்பதற்கான ஒரு கேள்வியும் முன்வைக்க விரும்புகிறேன். இத கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாம அன்றாடம் உணரும் பல சோர்வுகளுக்கும், காரணமே இல்லாத மந்தமான மனநிலைக்கும், காலையில எழுந்திருச்ச உடனே இருக்கிற பிரெயின் ஃபாக் அப்படின்னு சொல்ற அந்த தெளிவற்ற நிலைக்கும், இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும்? நம்மளோட மோசமான செரிக்காத உணவு பழக்கத்திற்கும், நம்ம உள்ளே இழுக்க துடிக்கும் மூச்சு காற்றுக்கும் இடையே நம்ம குடலுக்குள்ளேயே நடக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத யுத்தம் தான் இதுக்கெல்லாம் காரணமா இருக்குமோ? யோசிக்க வேண்டிய விஷயம்தான். நாளை காலை நீங்க எழுந்து உங்களோட மூச்சு பயிற்சியை செய்யறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நாங்க ஒரு சின்ன சவால் தரோம். இன்னைக்கு ஒரு முழு நாள் முடிஞ்ச வரைக்கும் தூய்மையான, ரொம்ப எளிதில் செரிக்கக்கூடிய காய்கறிகள் மற்றும் பழங்களை மட்டுமே சாப்பிட்டு பாருங்க. ஒரு நல்ல முயற்சி இது. கடினமான, கொழுப்பு நிறைந்த உணவுகளை ஒரு நாளுக்கு மட்டும் தள்ளி வைங்க.
மறுநாள் காலை நீங்க எழுந்து உங்க மூச்சு பயிற்சியை செஞ்சு பாருங்க. உங்க உடலாகிய அந்த ஏர் மிஷினில் காற்று எவ்வளவு லேசாக பயணிக்கிறது, உங்க டயாஃப்ரம் எவ்வளவு ஃப்ரீயா விரியுது, உங்க மனம் எவ்வளவு தெளிவா இருக்கு அப்படிங்கறத நீங்களே நேரடியாக உணர்வீர்கள். கண்டிப்பா அந்த மாற்றத்தை உணர முடியும். ஆமாங்க. உங்க மூச்சை மாற்றுவதற்கு முன் உங்க தட்டை மாற்றி பாருங்கள். மீண்டும் ஒரு அருமையான ஆழமான அலசலில் சந்திப்போம். உங்களோட இந்த நாள் மிகச் சிறப்பாக அமையட்டும்.